ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா மசால் வடை தான் பார்க்க போகிறோம். இந்த மசால் வடை பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸும் ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் நல்ல அருமையான மசால் வடை நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மசால் வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதில் உள்ள தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வடையோடு சேர்த்து தட்டும்போது பிரியாமல் நல்லா வரும். அடுத்து வரமிளகா நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். என்னோட வரமிளகா நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் 3 மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், உப்பு, அடுத்து 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோலோடு நம்ம அதை இடித்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வடையில் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி துண்டை ஒரு துண்டை எடுத்து அதையும் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினா சேர்த்தோம் அப்படின்னா வடையில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதனால் புதினா தலையும் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கடலைப்பருப்பை எப்படி அரைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம் விட்டு விட்டு நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா இதில் அரைச்சிக்கணும். அரைக்கும் போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத. இப்போ நம்ம கடலைப்பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். 1-2 பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். ஒரே தடியாக நம்ம நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வடை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோலோட இடித்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தோலோட இடித்து நீங்கள் சேர்த்து வடையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி, அடுத்து பெருஞ்சீரகம், அடுத்து நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச புதினா, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நான் எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சுக்கணும். கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடணும். அதே மாதிரி அரைக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வெங்காயம்லாம் சேர்க்குறோம் பாருங்கள், அந்த வெங்காயத்துலேருந்தே வர தண்ணியே ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா வடை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்சி தட்டுறதுக்கு நமக்கு சரியாக வராது. அதனால் தண்ணி நம்ம ஊற்ற வேணாம். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலை பாருங்கள், அந்த வெங்காயத்துலேருந்தே வர அந்த ஒரு மாதிரி வர தண்ணியே போதும் நமக்கு. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா வடை நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது. நம்ம எல்லாம் சேர்த்து பிசைஞ்ச பிறகு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு பெருஞ்சீரகம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவை எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே தட்டி தட்டி போட்டுடலாம். உங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டையெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுற வேண்டியதான். நம்ம வடையை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ரொம்பவும் ஃப்ளாட்டாகவும் தட்டிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தட்டி போடணும். ரொம்பவும் அதிகமாக போட்டுறக்கூடாது. நம்ம ஒரு 4-5 வடை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு திருப்பி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும். வடை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெயை வச்சுக்கிட்டா போதும். வடையெல்லாம் தட்டி போட்ட பிறகு நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா வடை பார்த்தீங்க அப்படின்னா கருகிடும், உள்ளே எதுவும் வேகாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வடையை போட்ட பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு பக்கத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் வேகட்டும், 2 பக்கமும். அதே மாதிரி நம்ம வடையை தட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக ஃபஸ்ட்டு உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு தட்டுங்க அப்படின்னா நம்ம உருண்டையை நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தட்டும் போது ஈஸியாக தட்டி போட்டுடலாம். நல்லா வடையை தட்டும் போது நல்லா டைட்டாக தான் தட்டணும். அப்போ தான் உடையாமல் நமக்கு எண்ணெயில் எதுவும் பிரியாமல் வரும். இப்போ பாருங்கள், நம்ம வடையெல்லாம் வெந்துடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். வடையெல்லாம் உள்ளேயும் நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்தால் தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வடையெல்லாம் எடுத்துடலாம். நம்ம போட்ட வடை எப்படி பிரியாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுதான் சொன்னேன். இந்த மாதிரி வடையை நம்ம உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம அப்படி டைட்டாக இப்படி தட்டினோம் அப்படின்னா வடை பிரியாது நமக்கு. பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சூப்பராகவும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வடை.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மசாலா வடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வடை நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும், ரொம்பவும் நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வடை. இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய கடலைப்பருப்பு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.